Hi friends. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி நந்தகுமார். இன்றைக்கி வந்து நாங்கள் கேனியான் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து டே 2 இன் கியூபெக்ங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரே ஃபாகியாக இருந்துச்சு. அன்றைக்கும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. பட் கூட சேர்ந்து அந்த ஃபாகியும் இருந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போன இடம் வந்து கேனியான் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது போன டைம் நாங்கள் கியூபெக் போகும்போது எங்களால் வர முடியல. ஏன்னா 4 PM இது க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது முன்னாடியே தெரியாது. நாங்கள் மார்னிங் மான்மாரன்சி முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இது வரலான்னு பிளான் பண்ணும்போது இது க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். உள்ளே போகிற அந்த வழியெல்லாம் பாருங்களேன், அந்த வெதருக்கும் அப்படியே அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. முன்னாடியே வந்து வெதர் பார்த்ததுனால மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு அம்பர்லாலாம் கார்லேயே தான் இருந்தது. ஜாக்கெட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபால்ஸ் கிட்டே போகும்போது கண்டிப்பாக குளிர சான்சஸ் இருக்குது, அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இன்னொன்று ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி அங்கே டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போனோம். என்ட்ரி டிக்கெட் வந்து கிட்ஸ் அண்டர் 6க்கு வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் வந்து உண்டு. அதே மாதிரி அங்கே ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மட்டும் க்ளோஸ்டுன்னு சொன்னதுனால அதுக்கு ஒரு $2.50 வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வந்து போனோடனே ஒரு ட்ரையல் மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி தான் நம்ம போனோம். நிறைய நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே வந்து ஹைக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸு அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். எடுத்தோடனே இந்த மாதிரி உல்ஃப்லாம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த ஸ்பாட் தாங்க. அந்த ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அங்கே நின்று அழகாக பார்க்கலாம். அதை ஒட்டி வந்து நமக்கு ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அது 2 சைடும் வந்து தண்ணி அப்படியே ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் போயிட்டு நம்ம வியூ வந்து அழகாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அன்றைக்கி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா, ஸோ அந்த இடம் பார்க்கவே வந்து இன்னுமே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது நமக்கு. ஆக்சுவலாக அந்த தண்ணி கலர் ஏன் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த தண்ணி. மற்ற ஃபால்ஸ்லலாம் வந்து நம்மளுக்கு நல்லா ஒயிட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் இறங்கி வந்து அங்கங்கே வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஃபால்ஸை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தண்ணி தாங்க பார்ப்பீங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சுற்றி தண்ணி தான் வந்து சூழ்ந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களால் தண்ணி தான் நிறையா பார்க்க முடியும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இது யூஸ்வலாக நாங்கள் சம்மர்லலாம் வீடியோ வாட்ச் பண்ணோம். அந்தளவுக்கு தண்ணி வந்து இல்லை, கம்மியாக தான் போயிருக்கு. பட் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து அதுவும் மழை பெஞ்சிட்ருக்கிற அன்னைக்கு ரொம்பவே தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்தது.
நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் வந்து அட் அ டைம் 25 பர்சன்ஸ் தான் வந்து போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ நாங்கள் ஒரு செட்டு போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி யாருமே இல்லாதப்போ போயிட்டு அதை ஃபீல் பண்ணோம். லைட்டாக ஷேக்கிங் இருந்தது, பட் அந்தளவுக்கு நமக்கு பயம் தெரியல. இந்த வியூலாம் பாருங்களேன், இந்த பாறைகளுக்கு நடுவில் தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த வியூலாம். இப்போ சான்ஸே இல்லைல்ல, அந்த க்ரீனிஷான இடத்துல இந்த தண்ணியோட சேர்த்து பார்க்கும்போது நான் நேரில் கூட இந்தளவு ரசித்து பார்த்தேனான்னு தெரில. வீடியோவில் தான் என்னால் இந்தளவு பார்க்க முடியுது. ஏன்னா நேரில் பசங்க வந்து கொடையை பிடிச்சிட்டு அவங்களையே பார்க்க எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வியூஸ்லாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து வர சத்தத்தை தவிர நம்மளை சுற்றி வேறு எந்த சவுண்டுமே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நேச்சர் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குங்க. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலாக ஜாஸ்பரில் வந்து அத்தபஸ்கா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரி தான் அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், அங்கே உள்ள ஃபால்ஸ் மாதிரியே இங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப தூரம் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டி ஹட்டு மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு ட்ரீ மாதிரி இருந்ததுங்க, அங்கே வந்து நம்ம ஏதாவது எழுதிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கையில் எதுவும் வச்சில் எழுதுறதுக்கு, அதனால் எதுவும் எழுத முடியல. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்மோக்கிங் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு நீட்டான என்விரான்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த போர்ட்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நான் ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல முன்னாடியே, அதுதான் இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு டிக்கெட்டில் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் பொண்ணு வந்து திரும்பவும் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதனால் அவள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா. ஏன்னா 2 சைடுமே உங்களுக்கு ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டுருக்கிறதுனால அந்த பிரிட்ஜிலேருந்து நின்று பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கிதுங்க.
அப்புறம் இன்னுமே கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் வந்துட்டுருந்தோம். வந்து அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அதை பார்த்தாச்சு. அதுக்கும் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வந்து ஒரு 180 ஸ்டெப்ஸ் கிட்ட அப் அண்ட் டவுன் இருக்குது. அதுவும் ரொம்ப மழை பெய்யறதுனால ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம ஷூஸ்லாம் போட்டு போனால் வழுக்கி விடுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் குழந்தைங்க இருக்கிறதுனால அது வந்து நம்மளால் பாசிபிள் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து நல்லா ட்ரெக்கிங் ஷூஸ்லாம் போட்டு ப்ரிப்பேர்டாக வந்து அதெல்லாம் பண்ணால் தான் முடியும். ஸோ அதை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதே மாதிரி அங்கங்கே ரெஸ்டிங் ஸ்பாட்ஸும் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நம்மளுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பசங்களும் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அழகாக கொடையை பிடிச்சி நடந்தே வந்துட்டாங்கங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து தேட்டர்னு ஏதோ போட்டிருந்தது. இது சில பர்டிகுலர் சீசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷனே வந்து ஏர் கேனியான் ரைட் தாங்க. இது வந்து அப்படியே ஹைட்டில் போயிட்டு அந்த ஃபால்ஸ் வியூவை பார்த்துட்டு திரும்பி இறங்கி வர மாதிரி இருக்கும். இது வந்து அந்த 50 km/h ஸ்பீட்லலாம் போகும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யாருமே ட்ரை பண்ணல எங்கள் ஃபேமிலியில். என் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் போயிருந்தாங்க. அவங்க வந்து ஓகேவாக இருக்குது, ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி பயமாக இல்லை. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் அந்த ரைடு, அதை வந்து நம்ம டக்குன்னு முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹைட்டெல்லாம் பயப்படாமல் இந்த புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வந்து கிட்ஸ் அண்டர் 6க்கு வந்து அலோட் கிடையாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கிஃப்ட் ஷாப் இருக்குங்க. அங்கே போயிட்டு நாங்கள் இப்போது ரீசெண்டாக இந்த மேக்னெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பசங்க வந்து சாஃப்ட் டாய்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் கேனியன் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டோம். ரொம்பவே பிடிச்சிருந்தது. மழை வந்து ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருந்தாலும் அதோட நாங்கள் கொடையை பிடிச்சிட்டு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வெதரில் அந்த ஃபால்ஸை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு குட்டி பேங்க் மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.